நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எதனால ஹைப்பர் தைராய்டிசம் வருது சார்? எனக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லையே, எனக்கு ஏன் ஹைப்பர் தைராய்டிசம் வந்ததுன்னு. ஹைப்பர் தைராய்டிசம் கெட்ட பழக்கத்துலேயும் வரலாம், ஆனால் முக்கியமான காரணம் ஜெனடிக். நான் ஆல்ரெடி இது சொன்ன மாதிரி நிறைய ஆட்டோமின் கண்டிஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிற மாதிரி சில ஆட்டோமின் கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கிரேவ்ஸ் டிசீஸ், அதில் உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் வர்றதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து ஏதாவது தைராய்டைட்டிஸ்ன்னு சொல்கிறோம், அந்த ஆட்டோமின் கண்டிஷன், அதில் கூட டெம்பரவரியாக ஹைப்பர் தைராய்டிசம் வரலாம் ஃபீச்சர்ஸு. இன்னொன்று நாடியூல்ஸ், அதாவது நம்ம தைராய்டில் தானாக கட்டி ஃபார்ம் ஆகி அந்த கட்டி ஓவர் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா கூட அதனால கூட ஹைப்பர் தைராய்டிசம் வரலாம். இன்னும் ரேர் கேஸஸில் ஸ்மோக்கிங் ஹெவியாக பண்ணால் சம்டைம்ஸ் அந்த ஹைப்பர் தைராய்டிசமோட சிம்டம்ஸ் இன்னும் மோசமாகும், க்யூரும் லேட் ஆகும். ஸோ எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஏன் தைராய்டு வந்து? இந்த தைராய்டில் கெட்ட பழக்கம் இருந்தால் டெஃபினட்டாக மோசம் தான் ஆகும். அதனால் ஹைப்பர் தைராய்டிசமும் ஸ்மோக்கிங்க்கும் ஆப்போசிட்டாக இருக்கணும். டெஃபினட்டாக ஸ்மோக்கிங் வில் இன்க்ரீஸ் தி இன்சிடென்ஸு. நெக்ஸ்ட் ரேரஸ்ட் த ரேர், நம்ம மாஸ்டர் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது, பிட்யூட்ரி கிளாண்டுன்னு, நம்ம பிரெயினுக்கு கீழே, அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது மோஸ்ட் ஆஃப் த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில். அதில் டிஎஸ்ஹெச் செக்ரேட்டிங் அடினோமா எதுவும் இருந்ததுன்னா அதில் கூட சம்டைம்ஸ் அது வந்து எக்ஸசிவாக தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணி கூட ஹைப்பர் தைராய்டிசம் வரலாம். இதுதான் காமன் காசஸ் ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசம்.